Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 comparing quantities of 8th standard CBSE. இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். அதில் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் தட் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இஸ் த எக்ஸ்ட்ரா மணி paid by institutions like banks or post offices on money deposited with them. Interest is also paid by people when they borrow money. So interest என்ன மீனிங்னா நம்ம பேங்க்லயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ சம் அமௌண்ட் ஆஃப் மணி டெபாசிட் பண்ணுறோம். இப்போ பேங்க்லயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா இயர் எண்டில் நம்ம எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அது கூட சம் எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மணியை தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5,000 டெபாசிட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5%ன்னு சொல்கிறாங்க. 5% பர் ஆனம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம 100 rupees டெபாசிட் பண்ணால் 5 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் அந்த இயர் எண்டில் பர் ஆனம்னா 1 year நமக்கு இயர் எண்டில் 100 + 5 rupees இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்து 105 rupees இருக்கும். ஓகேவா? நம்மளோட அக்கௌண்ட்டில் 105 rupees இருக்கும். நம்ம எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணுறோமோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளோட பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ மணி இருக்கோ அந்த மணியை வந்து நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம 5,000 rupees டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 100 rupees டெபாசிட் பண்ணால் நமக்கு 5 rupees இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம 5,000 rupees டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 250 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போது 1 year எண்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டில்? நம்ம டெபாசிட் பண்ண மணி வந்து 5,000. இது வந்து பிரின்சிபல். இது கூட இன்ட்ரெஸ்ட் 250 rupees ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு 5,250 வரும். இதுதான் அமௌண்ட்டு. அட் த எண்ட் ஆஃப் 1 year we will get this amount. ஓகேவா? இதுவே நம்ம வந்து பேங்க்லேருந்து லோன் எடுப்போம் இல்லையா? ஸோ பேங்க்லேருந்து லோன் எடுக்கும் போதும் இப்போ நம்ம 5,000 rupees லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகேவா? ஸோ அதே 5% நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 5,000 rupees பேங்க்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருந்தோன்னா நம்ம திரும்பி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும்னா 5,250 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் உண்டு, பேங்க்லேருந்து பாரோ பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா வரும். ஓகே? புக்கில் எக்ஸாம்பிள் 7 என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா a sum of rupees 10,000 is borrowed at a rate of interest 15% per annum for 2 years. Find the simple interest on this sum and the amount to be paid at the end of 2 years. இப்போ 10,000 rupees வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லோன் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கலாம். 10,000 rupees நம்ம வந்து லோன் எடுத்திருக்கோம். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15% சொல்கிறாங்க. 1 yearக்கு பர் ஆனம்னா 1 yearக்கு. நம்ம எத்தனை இயர்ஸ்க்கு எடுத்திருக்கோம்? 2 yearsக்கு எடுத்திருக்கோம். அதாவது ஆஃப்டர் 2 years தான் we will return that amount. ஓகேவா? அப்போ 2 years முடிஞ்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம்னு கால்குலேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணுறோமோ இல்லை எவ்வளோ மணி பாரோ பண்ணுறோமோ அதை பிரின்சிபல்னு சொல்லணும். அப்போ இதில் பிரின்சிபல் எவ்வளோ? 10,000. பிரின்சிபல் வந்து rupees 10,000. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? R is rate of interest. R வந்து 15 கொடுத்துருக்காங்க இல்லையா? டைம் பீரியட் வந்து 2 years கொடுத்துருக்காங்களா? ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 yearக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year எப்படி கால்குலேட் பண்ணணும்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுத்துருக்காங்களா? அதுக்கு என்ன மீனிங்னா 100 rupees பாரோ பண்ணோன்னா நம்ம 15 rupees இன்ட்ரெஸ்ட் தரணும். அப்போ நம்ம இப்போ எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோம்? 10,000 rupees பாரோ பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 10,000 rupeesக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவோம்? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get 1,500. கரெக்டாக? 1,500. ஸோ அப்போ 1 yearக்கு 10,000 rupeesக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம தரோம்? 1,500 rupees தரோம். ஆஃப்டர் 2 years தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years நம்ம கால்குலேட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 yearsன்றது 1 yearக்கு 1,500னா 2 yearsக்கு 2 into 1,500. கரெக்டாக? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 3,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 3,000 rupees வந்திருக்கா? ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நமக்கு? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் சம் அண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years. ஸோ இதில் அமௌண்ட்டுன்றது என்னென்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோமோ அந்த மணி ப்ளஸ்
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோமோ அந்த மணி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு டோட்டலாக அமௌண்ட்டுன்றது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட பிரின்சிபல் எவ்வளோ 10,000, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு 3,000. நம்ம 2 இயர்ஸ் பீரியட் கம்ப்ளீட் ஆன பிறகு பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தரணும், அதுதான் அமௌண்ட்டுன்றது. ஓகேவா? நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ ருபீஸ் 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ருபீஸ் 3,000 இல்லையா 2 இயர்ஸ்க்கு. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் we will get ருபீஸ் 13,000. ஓகேவா? ஸோ இது தான் அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், எஸ்ஐ ஃபார் 1 இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ 10 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இன்டூ 10 பண்ணணும். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லைனா நம்ம டைரெக்டாக ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் இன்டூ டி டிவைடட் பை 100. ஓகேவா? பின்றது பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீன்றது டைம் பீரியட். ஸோ இந்த சம்மை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பிரின்சிபல் என்ன 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ் டிவைடட் பை 100. ஸோ நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். 15 2s are 30யா, 30க்கு அப்புறம் 2 0 வரணும். கரெக்டாக? அப்போது 3,000. ஸோ இதில் டைரெக்டாக நமக்கு வந்து எத்தனை இயர்ஸ், 5 இயர்ஸ் கேட்டிருந்தாலும் சரி 10 இயர்ஸ் கேட்டிருந்தாலும் சரி அந்த டைம் பீரியடை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டைரெக்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக அவங்க எத்தனை இயர்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை இயர்ஸ்க்கும் டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அமௌண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000. திஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 13,000. புரியுதா இந்த சம் எப்படின்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் நம்ம பார்த்தாலே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்ட்டு கிளியர் ஆகிடும். இப்போ இதில் பிரின்சிபல் வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இயரில் நம்ம டெபாசிட் பண்ண மணி 100 ருபீஸ். ஓகேவா? ஸோ 1 இயருக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 10%னால என்ன மீனிங், 100க்கு 10 ருபீஸ் இல்லையா. அப்போ இப்போ நம்ம 100 தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 1 இயருக்கு நமக்கு 10 ருபீஸ் ஆட் ஆகும். கரெக்டாக? அப்போ 1 இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், 110 ருபீஸ் இருக்கும். ஓகே, இது வந்து 1 இயர் எண்டில். ஃபஸ்ட் இயர் எண்டில் 110 ருபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. இது டோட்டலாக 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10 ருபீஸ் தான். பிரின்சிபல் 100 ருபீஸ். அந்த 100 ருபீஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் செகண்ட் இயர்லேயும் கிடைக்கும். அப்போ செகண்ட் இயரில் எவ்வளோ 10 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 110 இருந்ததா. இந்த 110 கூட 10 ருபீஸ் சேர்த்துருவாங்க. ஓகேவா? அப்போது செகண்ட் இயர் எண்டில் நமக்கு 120 ருபீஸ் இருக்கும். புரியுதா? தேர்ட் இயரில் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 ருபீஸ். ஓகேவா? அப்போ தேர்ட் இயர் எண்டில் இந்த 120 ருபீஸ் கூட ஒரு 10 ருபீஸ் சேர்ந்து 130 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இனிஷியலாக எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணமோ அந்த வேல்யூக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க எவ்ரி இயர் நமக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஆனால் இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக நமக்கு பிரின்சிபல் வந்து 100 ருபீஸா, இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் ப்ளஸ் 10 நமக்கு 110 ருபீஸ் கிடைக்கும் இல்லையா. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் இயரோட பிரின்சிபல் வந்து 110 ருபீஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 110 ருபீஸ்க்கு 10% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் இயரில் டெபாசிட் பண்ண அந்த பிரின்சிபலுக்கு தான் எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ஃபஸ்ட் இயர் எண்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை செகண்ட் இயருக்கு பிரின்சிபலாக எடுத்துக்குவாங்க. அப்போ செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் வந்து நமக்கு 110 ருபீஸ். ஸோ இதுக்கு 10% போட்டால் நமக்கு 11 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த 110 + 11 சேர்ந்ததுன்னா நமக்கு 121 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் இயருக்கு இந்த 121 பிரின்சிபலாக எடுத்துக்குவாங்க. ஸோ 121 ப்ளஸ் இந்த 121க்கு 10% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து 12 ருபீஸ் 10 பைசே வரும். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும், 133.10 வரும். புரியுதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக 3 இயர்ஸ் கழிச்சு 130 ருபீஸ் கிடைக்கும். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 133 ருபீஸ் 10 பைசே கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு இயரும் நம்ம ஆட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு இயரும்
ஆட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். A sum of rupees 20,000 is borrowed by Hina for 2 years at an interest of 8% compounded annually. Find the compound interest CI and the amount she has to pay at the end of 2 years. ஓகேவா? ஸோ இதில் பிரின்சிபல் எவ்வளோ? 20,000. ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ? 8 இல்லையா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20,000 ருபீஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 100 ருபீஸ்க்கு 8 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்னா 20,000 ருபீஸ்க்கு எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நமக்கு ருபீஸ் 1,600 வருதா? இது வந்து ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் இயர் எண்டில் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ வருது? 20,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,600. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 21,600 வரும் இல்லையா? ஸோ 21,600. இப்போ நம்ம செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்ம பிரின்சிபல் வந்து 21,600ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் வந்து ருபீஸ் 21,600 வந்திருக்கு இல்லையா? செகண்ட் இயருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இந்த 21,600 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் 21,600 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 8% இன்ட்ரெஸ்ட்னா 100 ருபீஸ்க்கு 8. அப்போ 21,600க்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get rupees 1,728. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் இயருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,728 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் நமக்கு எவ்வளோ வரும்? இந்த 21,600 கூட 1,728 ஆட் பண்ணணும். ஸோ ருபீஸ் 21,600 ப்ளஸ் ருபீஸ் 1,728. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 23,328 ஆன்சர் வரும். ஓகேவா? புரியுது இந்த சம்மு? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + r/100 த ஹோல் பவர் n. ஏன்றது அமௌண்ட்டு, பின்றது பிரின்சிபல், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஃபார் 3 இயர்ஸா, ஃபார் 5 இயர்ஸா, ஃபார் 10 இயர்ஸா, டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் என். சிஐன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணோன்னா we will get காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அந்த சம்மை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் வந்து 20,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. ஓகேவா? இப்போ நம்ம அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? P × 1 + r/100 the whole power n. ஓகேவா? இப்போ பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்களா? இன்ட்டு 1 + இப்போ r வந்து 8. ஸோ 8/100 the whole power n. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 இயர்ஸ். இப்போ இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். 20,000 இன்ட்டு இதை வந்து 100 நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஸோ 100 எல்சிஎம்மாக எடுத்துட்டா நியூமரேட்டரில் 100 + 8ன்னு வரும். கரெக்டாக? the whole power 2. அப்போ 20,000 இன்ட்டு 108/100 the whole power 2ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 20,000 இன்ட்டு 108/100 இன்ட்டு 108/100 இந்த பவர் 2ன்னு இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் இதை எழுதிக்கலாம். இப்போது இந்த 2 zeros இந்த 2 zeros கேன்சல் ஆயிரும், இந்த 2 zeros இந்த 2 zeros கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 23,328 வரும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் நமக்கு எவ்வளோ வருது? ருபீஸ் 23,328. ஓகேவா? நம்ம இப்படி டைரெக்டாக இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ த அமௌண்ட் ஷி ஹாஸ் டு பே அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் வந்து ருபீஸ் 23,328. இப்போ இதில் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம சிஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சிஐ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வருது? 23,328 மைனஸ் ருபீஸ் 20,000. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3,328. புரியுதா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த சம் ட்ரை பண்ணலாம். ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 12,600 ஃபார் 2 இயர்ஸ் அட் 10% per annum காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ இதில் பிரின்சிபல் வந்து 12,600, என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 10.
அப்போ அமௌண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 the whole power n. ஓகேவா? இப்போ P வந்து நமக்கு 12,600 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10/100 the whole power 2. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 12,600 இன்ட்டு 100 எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அப்போது நியூமரேட்டரில் நமக்கு 100 + 10ன்னு வரும். கரெக்டாக? the whole square. This is equal to 12,600 into 110/100 the whole square வரும். அப்போ நம்ம 110/100 2 times எழுதிக்கலாம் இல்லையா? ஸ்கொயர் இருக்கிறதுனால 12,600 into 110/100 into 110/100. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த 2 zeros இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 இந்த 0 இந்த 0வும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ₹15,246. ஓகேவா? இது வந்து அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது CI இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 15,246, பிரின்சிபல் வந்து 12,600. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வர அமௌண்ட்டு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. ஓகேவா? அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? ₹2,646. இப்போ புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.